உதவிகள்லாம் எங்களுக்கு ஓகே. ஆனா எங்களுடைய அந்த பையன் வந்து வாங்கின அந்த அந்த திருட்டு பட்டத்தை வந்து நீக்கிறதுக்கு எல்லாம் காவல்துறை நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ற ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க. எல்லாம் விசாரணையில் நிச்சயமாக அதெல்லாம் துறை தெரியப்படும். அதுதான் களவாண்டாருன்னு ப்ரூவன் ஆகணும். விசாரணை நடக்கிற நேரத்திலே அவரும் உயிர் தரத்துக்காக அந்த பட்டமும் திரும்ப பெறும். யாராவது ரூபா கொடுக்கல, அங்கீகாரமாக கொடுக்கல, இடையில இருக்கிற அந்த இதுவும் நீக்கப்படும், அந்த கரும்புள்ளி அகற்றப்படும். சார், ஏடிஎம்கே கேட்கறது எலெக்ஷன் வரதுக்கு முன்னாடி கரெக்டாக கேஸ் சிபிஐ சிபிசிஐடிக்கு நகர்த்துறது. ஏடிஎம்கே கேட்கறது கரெக்டாக இந்த நேரத்தில் எலெக்ஷன் வரதுக்கு முன்னாடி இந்த கேஸை சிபிசிஐடிக்கு நகர்த்துறது எதுனால? இதுக்கு முன்னாடி 25 கஸ்டோடியல் டெத் நடந்திருக்கு டிஎம்கே ஆட்சியில் லாஸ்ட் வயசில். இதை ஏன் சிபிசிஐடியிலிருந்து சிபிஐக்கு கொடுத்துருக்கீங்கன்னு கேட்குறாருன்னு சொல்றீங்க. கேட்கலை, அதாவது இந்த வழக்கை சிபிஐக்கு கொடுக்கலைன்னா இதே அதிமுகவினர் என்ன சொல்லுவாங்க, ஏன் இதை வந்து சிபிசிஐடிலே வச்சிருக்கீங்க, சிபிஐக்கு கொடுக்க வேண்டியதுதானே. ஆக அவர்கள் கேட்பதற்கு எந்த விதமான கோரிக்கையும் இல்லை. எதையாவது சொல்ல வேண்டும், அதன் மூலமாக அரசியல் நடத்த வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் செய்கின்ற வேலை தான் இது. ஆகவே முதலமைச்சர் அவர்கள் அனைத்துக்கும் முற்றுப்புள்ளி. விசாரணை நியாயமாக நடக்க வேண்டும். எப்படி அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஞானசேகரன் வழக்கில் விரைந்து விசாரணை முடிந்து தீர்ப்பு நீதிமன்றத்தில் வழங்கப்பட்டிருக்கிறதோ அதை போல குற்றவாளிகளுக்கு உரிய தண்டனை நிச்சயமாக வழங்கப்படும். அதில் மாறுபட்ட கருத்துள்ள சிபிஐ விசாரணைக்கு மாநில அரசின் சார்பில் அனைத்து ஒத்துழைப்புகளும் வழங்கப்படும் என்பதை முதலமைச்சர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். சார், அதே மாதிரி பிஜேபியோட கிளைம் என்னன்னா 25 ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் நீங்க பொலிஷன் எடுக்காம நடந்தக்கப்புறம் பார்த்துக்கலாம். எந்த ஒரு சம்பவம் சொல்லிட்டு செய்யணும், சம்பவம் 24 செய்கிறது சொல்லாம செய்யறாங்க. செஞ்சதுக்கு அப்புறம் தான் நடவடிக்கைகள் தான் அரசின் சார்பில் எடுக்கப்படுகிறது. இருந்தாலும் கூட இதை ஒரு விழிப்பாக எடுத்துக்கொண்டு எதிர்காலத்தில் போன்ற தவறுகள் நடக்காத அளவுக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே நேரடியாக தலைமைச் செயலாளர் அதே போல டிஜிபி இவங்கெல்லாம் வைத்து ஆய்வு கூட்டம் நடத்தியிருக்கிறார். அந்த கூட்டத்தின் அடிப்படையில் கடுமையான எச்சரிக்கைகளையும் முதலமைச்சர் அவர்கள் தந்திருக்கிறார். இது தொடராது. தமிழகத்துல மொத்தமா பேசுறீங்க, இந்த பகுதியிலே இது 3வது சம்பவம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த பகுதியில இருக்கிற இந்த ஃபேமிலிக்கோ இந்த மாதிரி அச்சம் இல்லாம இருக்கிறது மறுக்கல. இது நடந்தது காவல்துறையினுடைய விசாரணை நடந்துச்சு. இன்னொரு சம்பவம் நான் இங்கே வந்துட்டு போகிறோம். அதுக்கு முன்னாலே ஒரு சம்பவத்தில் சிங்கம் பள்ளியில் ஒரு சிறுவன் 2ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய சிறுவன். அது எப்படின்னா இரு வகையாக சொல்றாங்க. பள்ளிக்கு போன பையன் இறந்துட்டான்னு சொல்றாங்க. நிர்வாக தரப்புல என்ன சொல்றாங்க, அவங்க வந்து பையன் காருக்குள்ள வாகனத்துக்குள்ளே போச்சு சொல்றாங்க. அது விசாரணை. அதனால பள்ளி வளாகத்தில் நடக்கிற சம்பவம் நடந்த பிறகுதான் அரசு விசாரிக்கிறார். இன்னொன்று காளையார் கோயில் அருகில் பள்ளியில் படித்துக் கொண்டுள்ள 9வது மாணவி நேற்று விடியற் காலையில் 4:40 மணிக்கு வார்டன் போய் மோட்டர் போடுறதுக்காக பண்ணியிருக்காங்க. அப்பொழுது அந்த மாணவி தன்னுடைய துப்பட்டாவை எடுத்து தூக்கு மாட்டிட்டு செட்டு பார்த்துட்டு அவரை தகவல் சொல்லி அதை நேற்று மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிங்கமனூரில் சாலை மறியலில் 2 இடங்களில் ஈடுபட்டிருந்த அந்த குடும்பத்தார் பெற்றோர்கள் எல்லாம் சென்று ஆறுதல் சொல்லி அவர்களையும் அந்த போராட்டத்தை கைவிடுமாறு சொல்லி பிறகு கூடாய்வுக்கு பிறகு சிவகங்கை மருத்துவமனையில் அந்த பெற்றோர்களிடத்தில் அதை ஒப்படைச்சாங்க. அதை முடிச்சுட்டு அந்த காளையார் கோயில் பள்ளி விடுதல் நடந்தது. அதோடு அவர்களிடம் அந்த பெற்றோரிடத்தில் பேசி இதெல்லாம் அந்த உடற்கூறாய்வு முடிந்த பிறகு அவர்களை கொடுத்து அடக்கம் செய்வதற்கு எல்லா ஏற்பாடுகளையும் செய்தாங்க. இதெல்லாம் வந்து அங்கங்கே நடக்கக்கூடிய சம்பவங்கள் எதுவும் சொல்லி நடக்கிறது இல்லை. சொல்லி இருந்தாக்க இப்படி நடக்க போகுதுன்னா நடக்கிறதுக்கு முன்னாலே தடுத்திருக்கலாம். நடந்ததுக்கப்புறம் அரசின் கவனத்துக்கு பிறகு வந்து நடவடிக்கைகள் எப்படி இருக்கிறது என்பதைத்தான் பார்க்க வேண்டுமே தவிர கடந்த காலங்களில் இருந்ததை போல மெத்தனமாக கடந்த ஆட்சியை போல இல்லாமல் விரைந்து சம்பவம் நடந்தாலும் நடந்த சம்பவங்களுக்கு விரைந்த நடவடிக்கைகளை நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எடுத்திருக்கிறார். காவல்துறைக்கு உங்களுடைய அறிவுரை என்னவா இருக்குது? காவல்துறை அத்துமீறல் நடந்திருக்கு அப்படிங்கிறத வந்து காவல்துறை அத்துமீறல் நடந்திருக்கிறது என்பது நான் முதலமைச்சர் அவர்களே அதை வந்து சொல்லியிருக்காங்க, அவங்க எச்சரிச்சிருக்காங்க.
உரிய தண்டனை வழங்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதை விட நான் கூடுதலாக ஒன்று சொல்றேன். ஓகே. 10 சவரன் நகைக்காக இவ்வளவு பெரிய விஷயங்கள் கொடுமை நடந்திருக்கிறதா தான் எல்லாரும் பேசியிருக்காங்க. அது காவல்துறைக்கு அந்த அழுத்தம் கொடுத்தது யாருங்கிற அந்த கேள்வி வந்து இருக்கு. அதெல்லாம் விசாரணையில தான் போகிறோம். நீங்க என்கிட்ட கேட்கறதுனாலே அதுக்கான விடைகள்லாம் கிடைத்து விடாது. முழுமையாக விசாரணை நடத்துவாங்க. எல்லா கோணங்களிலும் அந்த விசாரணைகள் நடத்தப்படும். விசாரணை முடிவில் தான் அதெல்லாம் யார் என்ன சொல்லலாம். சார் இன்னொன்று என்னன்னா அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க கோல்டுக்காக கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க யாருன்னு தெரியல. அவங்க எஃப்ஐஆர் காப்பி கூட இன்னும் ஃபைல் பண்ணல. அப்போ யார் அழுத்தம் கொடுத்து இவ்வளவு நடந்ததுன்றது கேள்வி. அதுதான் அவரும் இல்ல அந்த என்கொயரி அது ஒரு ஆண் குரல்ல வந்துச்சு. அந்த என்கொயரியை டிஎம்கே எப்படி ஏன்னா அரெஸ்ட் மட்டுமே ஆன்சர் இருக்காது இல்லைங்களா? அதுக்கு என்ன மாதிரி விதங்கள் எடுப்பீங்கன்றது தான் கேட்கும். இது சம்பந்தமா அதாவது புகார் வந்திருக்கு, வாய் மூலமா சொன்னாங்கன்றாங்க, விசாரிக்கிறாங்கன்றாங்க. அது தொடர்ந்தா 2 நாள் இப்படி போயிடுச்சு வந்துச்சு. சம்பவம் தலைக்கு மேல போனவொன்னு தான் இப்போ வந்து தலையிட்டு பண்றாங்க. உதவிகள் என்பதை பொறுத்தவரை இந்த குடும்பம் வேற இல்லை. இந்த குடும்பத்திற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் முதலமைச்சர் அவர்கள் செய்வதாக நேற்று அவர்கள் உறுதி சொல்லியிருக்கிறார்கள். அந்த உறுதியின் அடிப்படையில் 24 மணி நேரம் 10 மணி நேரம் தான் ஆகுது. நேற்று 5 மணிக்கு இங்கே 5 மணிக்கு வந்தோம். வந்துட்டு போனதுக்கு அப்புறம் இரவே உடனடியாக எல்லாம் செஞ்சிருக்காங்கன்னா முதலமைச்சருடைய நடவடிக்கைகள் எந்த அநீதிக்கு எதிராக அதே நேரத்தில் மனிதநேயத்தோடு சட்டத்தின் ஆட்சி என்பதையும் கடந்து மனிதநேயத்தோடு முதலமைச்சர் அவர்கள் நடந்து கொள்கிறார்கள் என்பதற்கு இதைவிட வேறு சான்று. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.